வணக்கம் மக்களே! எம்ஹெச்எஸ்சி அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாமுக்கு கலந்துக்கிட்ட அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இது அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் எல்லாமே இன்டர்வியூக்கு போயிட்டு, இந்த ஃபைனல் ரிசல்ட் ஆனது எப்பொழுது வரும்? ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2 இதுக்கான ரிசல்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருமா? அதே மாரி இந்த செகண்ட் லிஸ்ட்டு வருமா? அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு ஒரு 50% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி அந்த மாரி நடந்திருக்கு. போன வருடத்தில வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ, அதனால வாய்ப்பு இருக்கு. ஒரு 50% மட்டும் தான். அது கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஸோ, அண்ட் வந்து இந்த ஃபைனல் லிஸ்ட் ஸோ, இதில வந்து இன்டர்வியூக்கு போயிட்டு, ஸோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு காத்துட்ருக்க உங்களுக்கு ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனல் லிஸ்ட்டு இன்டர்வியூ போய் 2 வாரங்களுக்குள்ள வந்துரும். ஸோ இந்த வாரம் இந்த அதாவது மார்ச் மாதம் இறுதிக்குள்ளாரயே அந்த ரிசல்ட் ஆனத வெளியிட்டுருவாங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30ஆம் தேதி அதெல்லாம் 30, 31ஆம் தேதி எல்லாமே வந்து கம்பல்சரி இந்த ஃபைனல் லிஸ்ட் வந்து விட்டுடுவாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ப்ரொசீஜருக்கு மேக்ஸிமம் வந்து ஏப்ரலுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டிங்கே வந்து போட்டுடுவாங்க. ஏப்ரல் எண்டுக்குள்ளார போஸ்டிங்கே வந்து போட்டுடுவாங்க அப்படின்றனால, ஸோ உங்களுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே வந்து கம்பல்சரி இந்த மாசத்துக்கு இறுதிக்குள்ளே முடிச்சிருவாங்க. ஸோ ஏன்னா வருஷம் வருஷம் அந்த மாரி தான் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.